தாவேக்க தேர்தல் அறிக்கையில ஒரு லாக்அப் மரணம் நிகழ்து அப்படின்னா அந்த சூழல்ல தமிழ்நாட்டோட அதிகாரத்தில் இருக்கிற அந்த அரசோட தோல்வி, நாங்க வந்தா இதெல்லாம் நடக்க விட மாட்டோம், உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்றது தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்றாக இருந்தது. போராட்டங்களும் தாவேக்க தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நடத்தி இருந்தார். ஆனாலும் நடந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் சொல்ற விமர்சனம் என்னன்னா, முதலமைச்சர் ஏன் இதுவரை இது குறித்து பேசவில்லை அப்படின்றதுதான். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பதில் என்ன? உண்மையாலுமே இந்த ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத் வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒன்று. இறந்த நபர் ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட. ஸோ இது அவர் வச்சிருந்தது என்னவோ 200 கிராம் குட்கா வச்சிருக்கிறதா தான் கைது செய்யப்படுறாங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு. இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சிறை கைதியாக இருக்கிறவர், இப்போ ரிமாண்ட் கஸ்டோடியில் இருக்கிறவர் இன்வெஸ்டிகேஷனிங் ஆஃபீஸர் போலீஸ் ஸ்டேஷன் தான். அப்போ இங்கே வார்டன்ஸ்க்கு அவரை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வெளியே வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வெடிய காலையிலேயே பெரிய அளவுக்கு நாய்ஸ் அவரு கூட அதிகமாக சத்தம் எழுப்பிக்கிட்டு இருந்ததாகவும், அவரு கூட தங்கி இருந்த ஒரு 8 பேர் அதனால கோபமுற்று அவரை அடித்ததாகவும், அந்த நேரத்தில் இந்த 3 வார்டன், சீஃப் வார்டன், மறுபடியும் மீதி 2 வார்டன்கள் போய் அவங்கள மேன் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவருக்கு 19 இடத்துல இன்ஜுரி இருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால இன்னைக்கு அந்த வழக்கு சார்பா மறுபடியும் 8 பேர்த்த கைது பண்ணி, இது சாதாரணமா ஒரு சந்தேக இறப்புன்னு இருந்ததை இன்னைக்கு கொலைன்னு அந்த கேஸ் இப்ப மாற்றப்பட்டிருக்கு. 11 பேர் மொத்தமா இதுல கைது செய்யப்படுறாங்க. 3 வார்டன் இல்லாம அவர் கூட தங்கி இருந்த 8 நபர்களும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இந்த கேஸ் நேத்தே சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மரணம் நம்ம கண்டிக்கக்கூடிய ஒரு மரணமா இருந்தா கூட நம்ம பார்க்க வேண்டியது என்ன, எந்த அளவுக்கு துரிதமா இவங்க செயல்படுறாங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறது. நம்ம அவங்களுடைய வேகம் நல்லா இருக்கு. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் பேசலனா கூட செயல்பாடுகள் துரிதமா, உடனே அந்த கம்ப்ளைண்ட், அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. திமுகவினுடைய ஐடி விங் ஹெட், மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் ஐயா பரந்தாமன் அவர்களே இதுல கொலை குற்றச்சாட்டை பதியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதே மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் பேசிஸ்ல இன்னைக்கு அது கொலை குற்றமாகவும் இன்னைக்கு மாற்றப்பட்டு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது என்னன்னா, பரந்தாமன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது 4 லாக்அப் டெத்னு ஒரு தவறுதலான தகவலை முன்வைக்கிறார். அவர் சொல்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னா, 3 சூசைட், அவங்க இண்டிவிஜுவல் ரெசிடென்சிஸ்ல பண்ணிக்கிட்ட தற்கொலையை கூட அவர் கஸ்டோடியல் டெத்துங்கிறதுல கணக்கு பண்ணி 4 கஸ்டோடியல் டெத் இது வரைக்கும் தமிழகத்துல நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தவறுதலான பொய்யான ஒரு எண்ணிக்கையை இங்க கொடுக்கறது, அதுவும் நம்ம கண்டிக்கக்கூடியது. தாவேக்கா ஆட்சியில இப்ப நடந்திருக்கிறது இன்னைக்கு ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத். இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத், இது ஒண்ணு கூட வரக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அந்த 4 மரணங்களுமே காவல்துறை விசாரணைக்கு பிறகு நடந்தது அப்படின்றது ஒரு புகாராக இருக்கிறதுனா, இன்னொன்னு காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து இருந்தாங்க அப்படின்னா உறவினர்கள் 4வது நாளாக தற்போது வரை போராட்டம் செய்ய போறாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். திமுக தரப்பிலிருந்து ராஜீவ்காந்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார்கிட்ட முதல் சுற்றுல என்ன சொன்னா, தாவேக்க அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு செய்கிறார். திமுக கடந்த ஆட்சியில நிகழ்த்தாததை இந்த அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கு, விரைவாக நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அப்படின்றது அவருடைய முதல் சுற்று கருத்தாக இருக்கிறது. மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் பொதுவெளிக்கு நடத்திய முதல் போராட்டம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஒரு 5000-6000 பேரை கூட்டி தடுப்புகளை அன்னைக்கு தடுப்பு உடைக்கப்பட்டு காவல்துறையின் அனுமதியோட ஒரு போராட்டம் நடத்தினார். சாரிம்மா, சாரி கேட்காதீங்க, நீதி வேண்டும்
அவர் வந்து நேரடியாக வந்து இங்கே வந்து நீதி வேண்டும், சாரி தேவையில்லை, லாக்அப் டெத் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மீது நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது நம்பிக்கை இல்லை, இதை வந்து ஒன்றிய அரசு விசாரிக்கணும்னு சொல்லி மிக ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார். அன்றைக்கி அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, காவல்துறையுடைய இதயம் வந்து ரணம் பெற்றிருக்கிறது, அந்த இதயங்கள் முழுக்க துர்நாற்றம் அடிக்கிறது, எங்களுக்கு வந்து சாரி சொல்லாதீங்கன்றார். ஏன் சாரிமான்னு சொன்னார்னா, அன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் தம்பி அஜித் அவர்களுடைய படுகொலைக்கு நேரடியாகவே அவங்க தாயிடம் மன்னிப்பு கேட்டாங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரிம்மா, நான் என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொன்னாங்க. முதலமைச்சர் நேரடியாக பேசினாங்க. நேற்று தான் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் சாத்தாங்குளம் கொலை வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. ஒரு காவல் அதிகாரி தானே வாதாடுறதா சொல்லியிருக்கார். அந்த கொலை வழக்கு வந்தபோது ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் வீதியில் இறங்கி போராடணும். திராவிட முன்னேற்ற கழகமும் வழக்கறிஞர்கள் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் போராடணும். அன்றைய அதிமுக முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு மாலையில் ஃப்ரெஷர்ஸ் மீடியாக்களை சந்தித்து என்ன சொன்னார்னா, அவர்களுடைய மரணத்தில் எல்லாரும் கேட்குறீங்க, சந்தேகம் தான் நடவடிக்கை எடுப்போம், முதல் கட்ட அறிக்கையில் அவர்கள் வயிற்று வலியால் இறந்து போனார்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். யார்? முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே அஜித் மரணத்தில் முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவர் நேரடியாகவே சாரிமா அப்படின்னு சொல்லி சந்தித்து தொலைபேசியில் பேசுகிறாங்க, ஊடகங்களை சந்தித்து இல்லை இது வந்து யார் தவறு செய்தால் நடவடிக்கை எடுப்புங்கிறாங்க. எங்கள் கேள்வி, ஆட்சி பொறுப்பேற்ற அந்த 55 நாள் 60 நாளில் 4 லாக்அப் மரணங்கள் பேசப்பட்டிருக்கு. அது நடக்கலன்னு சொல்கிறார் அவர். நந்தகுமார் சார் வந்து ஒன்றா நிரூபிக்கட்டும், பிரச்சனை இல்லை. 4 லாக்அப் மரணங்கள் இங்கே மீடியாக்களில் தொடர்ச்சியாக பேசுகிறோம். நேற்று நடந்த புழல் உட்பட. இந்த நாகர்கோவில் பிரச்சனையில் ஒரு மாற்றுத்திறனாளி காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போயப்பட்டு இடையில மேலே கேஸில் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்வது இப்போ அந்த இறந்தவருடைய அடித்து கொள்ளப்பட்டவருடைய மனைவி சொல்கிறாங்க. செல்ஃபோனை மட்டும் வாங்கி வச்சுட்டு விட்டாங்க, மீண்டும் விசாரணை கூப்பிட்டாங்க. அங்கே ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எங்களை அடிச்சிருக்காங்க. இங்கே ஸ்டேஷனில் ஜெயிலில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஜெயிலில் என்ன நடந்ததுங்கிற எந்த அறிக்கையும் இல்லை. இன்றைக்கி ஊடகத்தை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர், ஜெயிலுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் அவர்கள் இது ஜெயிலுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் கொடுக்கல. உங்களுக்கு வந்துச்சு, ஊடகங்களுக்கு வந்துச்சா, பொதுவழிக்கு வந்துச்சா? இது வரைக்கும் இல்லை. இறந்தவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலைக்கான காரணம் நடந்து ஜெயிலில் இல்லை, காவல்துறையை அடிச்சிருக்காங்க. ஏன் அடித்தாங்கன்னா, அவர் குக்கா விற்பார், காவல்துறைக்கு லஞ்சம் கொடுத்துட்டு குக்கா விற்பார். காவல்துறை வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் கணவர்கிட்ட வந்து காசு வாங்கிப்பாங்க, மாதம் காசு வாங்கிப்பாங்க, நாங்கள் தெரிஞ்சு தான் விற்றாங்க அப்படின்னு. அப்போ 2 விஷயங்கள் தான். ஒன்று, இந்த மரணம் காவல் நிலையத்தில் அடித்த அடியினால் ஏற்பட்டது என்று ஒன்று. இரண்டாவது, மாதம் லஞ்சம் வாங்கிட்டு, கடந்த ஆட்சி காலத்துலேருந்து வச்சுக்கோங்க நீங்கள், இப்போ இந்த 60 நாளும் கூட லஞ்சம் வாங்கிட்டு குக்கா வித்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு எழும்புகிற கேள்வி, காவலுக்கு முன்பு மருத்துவ பரிசோதனையில் அவர் நலமுடன் இருந்தார். மருத்துவ பரிசோதனை இப்போ அதற்கு மறுநாள் அவங்க சிறையில் அவங்க பார்க்குறாங்க, குடும்பத்தினர் பார்க்குறாங்க, நன்றாக இருந்தார் அப்படின்றதானே குடும்பத்தினரே சொல்கிறாங்க. அது அந்த தவிர குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே பாதிக்கப்பட்ட மனைவி நன்றாக இருந்த உள்காயம் இருந்திருக்கு, எங்களுக்கு 19 இடங்கள் காயம் இருந்திருக்கு, அந்த காயத்தில் எக்ஸாமினேஷன் பண்ணுகிற இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இதையும் கோரிக்கை வைக்குது. நீதிமன்ற அடைப்பு காவலுக்கு போவதற்கு முன்பு இந்த வழக்கை விசாரித்த மேஜிஸ்ட்ரேட்டை விசாரணை செய்யணும். சாத்தாங்குளம் கொலை வழக்கில் இதே மேஜிஸ்ட்ரேட் தான் ரத்தம் கரையுமாக பெலிக்ஸையும் மரியாதைக்குரிய ஜெயராஜ் அவர்களையும் சிறைக்கு அனுப்புனாங்க. இன்னைக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுடைய இன்னைக்கு அவர் வந்து தொழில் செய்ய முடியலை, இன்னைக்கு வேலையில் இல்லை. அவர் இங்கே 2 பேரும் கூட்டுக்கலவாணியாக இருக்காங்க. நீதித்துறையும் காவல்துறையும் சிறைத்துறையும் கூட்டுக்கலவாணிகளாக இருக்காங்க. இவர்களை பாதுகாக்கிற வேலையை மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் செய்கிறார் என்று குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன் சிறைத்துறைன்னு தூக்கி போடுறாங்கன்னா, காவல்துறை பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதில் சொல்லணும், முதலமைச்சர் பேசணும். சார் முதலமைச்சர் பேசினானே சார், இது குறித்து முதலமைச்சர் பேசுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? அண்ணன் சொல்றாரு நடக்கக்கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, தாவேக ஆட்சி அப்படிலாம் இல்லை. எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் இதை பார்க்குற காவல்துறை நண்பர்களுக்கு கோபம் வரும். நாங்கள் வக்கீலாக போனால், நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக போனால்
பொதுமக்களா போனா, எந்த கட்சிக்காரங்க போனாலும் அப்புறம் என்ன கட்சிக்காரா இருந்துட்டா இல்ல. நீங்க வக்கீலா இருந்துட்டா இந்த திமிர் ஆணவ போக்கு இருக்குல்ல இன்னும் தொடர்கிறது. காவல்துறை இல்ல நான் முடிச்சிடுறேன். அந்த ஆணவத்தின் எச்சம் தான் இந்த சாமானியனை, அது ஒரு மாற்றுத்திறனாளிய அடிச்சா யாரு கேட்பாங்கன்னு. ஏன் நாங்க முதலமைச்சர் பேச சொல்றோம்னா, ஏன் முதலமைச்சர் பேசுறோம்னா, இன்னொரு முறை ஒரு காவல் நிலையத்துல இன்னொரு காவலர் கம்ப எடுத்து யாரோ ஒரு சாமானியனை குற்றஞ்சாட்டப்பட்டவரை கைதுக்குனா அவர்களுக்கு இவர் முதலமைச்சரே கவனிப்பாரு. முதலமைச்சரே கவனிச்சா என்ன ஆகும்? எல்லா அமைச்சர்களும் கவனிப்பாங்க. எல்லா அமைச்சர்கள் கவனிச்சா எல்லா துறை செயலாளர்களும் கவனிப்பாங்க. எல்லா துறை செயலாளர்கள் கவனிச்சா எல்லா கலெக்டரும் கவனிப்பாங்க. எல்லா கலெக்டரும் கவனிச்சா மேல டிஜிபில இருந்து, டிஐஜில இருந்து, ஏடிஜிபில இருந்து, இங்க இருக்கக்கூடிய எஸ்பில இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து, சப் இன்ஸ்பெக்டர் இருந்து, இங்க இருக்கக்கூடிய ஆர்டலி வர முதலமைச்சரே கவனிக்காது. சீரியஸ் நோட். ஒரு லாக்அப் பண்ணத்துல முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், இது மனித உரிமைக்கு எதிராக நடக்கிற கொலை, பச்சை கொலைகளை அரசு பயங்கரவாதம் செய்கிற போது ஒரு முதலமைச்சர் வாய் மூடி மௌனமாக இருக்கார் என்றால் நாங்க கேட்பது, உங்களுக்கு இந்த பதவி எதற்கு? நீ பதில் சொல்லுங்க. இது என்ன சிக்கல் உங்களுக்கு? நந்தகுமார்.